ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டி பொண்டாட்டியாக ஏற்றுக்கொண்ட மகேஷ் நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம அன்பு ஆனந்தியும் சரி, இந்த அன்பும் சரி, ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறாங்க. அவங்கள நம்ம எந்த ஒரு சித்திரவதையும் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம முதல் காதலியுமே ஆனந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷ் பார்த்தனாக்கா இவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னாச்சுன்னா அதுவுமே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு தாலியை கட்டி நம்ம புருஷ முண்டாட்டியாக வாழ வைக்கணும், அதை நம்ம கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பண்ண செயல் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அமையுமான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னன்னா இப்போ மகேஷ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆனந்தியை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அன்புவை தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தி லவ் பண்ணுற, அதனால ஆனந்தியை அன்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாலே பரவாயில்லன்னு சொல்லி யாரோ ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்தது ரொம்பவும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இந்த எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ மகேஷ்க்கு பார்த்தோன்னா உண்மை தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இந்த ரகு எப்போ தான் உண்மையை சொல்லுவான், ஆனந்திக்கும் எப்போ தான் உண்மை தெரியும், அப்போ தான் கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும். அதுவும் இல்லாமல் நம்ம மகேஷ் என்ன பண்ணுவார், ஆனந்தியை பார்த்தோன்னாக்கா ஏற்றுக்குவார் அப்படின்றது எல்லாமும் பார்த்தோன்னாக்கா ரொம்பவுமே விறுவிறுப்பாக நடக்கும்னு சொல்லி நாம் பார்த்தா அந்த இடத்துல இப்போ மகா சம்பவம்னு சொல்லி போட்டு இப்போ எல்லா சீரியலையும் ஒன்றா சேர்த்து அந்த இடத்துல பல பிரச்சனையை உருவாக்க பார்த்தாங்க. இவ்வளோ பிரச்சனையிலுமே பார்த்தோன்னாக்கா இதே ஒரு சாக்கை வச்சு நாம் ஆனந்தி ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, அன்பு தாலி மட்டும் தானே கட்டியிருக்கான், இப்போ நாம் தான் ஆனந்தியோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா அப்படின்றது எல்லாமே பார்த்தினாக்கா உங்களுக்கு தெரிய வரப்போகுது. மித்ரா பார்த்தினாக்கா பண்ண தப்பை உணர்ந்து இப்போ அந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதுலையுமே பார்த்தினாக்கா ஆனந்திக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது, என்னடா இது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி. ஆனால் போக போக பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோன்னா பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனந்தி என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பிரச்சனை அப்படின்றது எல்லாமே பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்கு. என்ன ஒன்று, ஆனந்தி இந்த நேர்மை நியாயம்னு சொல்லி இருந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பல பிரச்சனைகளும், அதுவும் இல்லாமல் ஒரு வெகுளித்தன்மையாக பார்த்தோன்னா ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பெண் இல்லைங்களா, அதனால தான் பார்த்தோன்னாக்கா எதுவும் தெரியாமல் இப்படி போய் சிக்கிக்கிட்டாங்க. ஆனால் எல்லாமும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி மகேஷ் கூட பார்த்தோன்னா ஜால்ரா தட்டிட்டு இந்த மித்ரா இருக்காங்க. யாரோ வாழ்க்கை போனது தானே, நம்ம வாழ்க்கையை போச்சு, அவள் கருப்பு போனால் என்ன, அவள் செத்து போனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி அந்த இடத்துல இந்த மித்ரா தன் சுயநலத்துக்காக ஆனந்தியோட லைஃப்பை அழிக்க பார்த்தாங்க. கடைசியில் தான் பார்த்தோன்னாக்கா இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா சரியான ரிவெஞ்சாக அவங்களுக்கே பார்த்தோன்னா பெரிய பாதிப்பை பார்த்தோன்னாக்கா ஏற்பட்டுருச்சு. என்னன்னா இப்போ நம்ம மித்ரா என்ன பண்ணியிருப்பாங்க, மகேஷை கல்யாணம் பண்ணியிருந்தானே இவ்வளோ ஆட்டமும் இவ்வளோ அட்டூழியும் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தோன்னா நம்ம மகேஷ்க்கு மித்ரா மேலே ஒரு துளி அளவு கூட பார்த்தோன்னா பாசமும் அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் பார்த்தோன்னா அவங்க வச்சதும் கிடையாது, வைக்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் மித்ரான்னு சொல்கிறதுனால அவங்களும் பார்த்தோன்னாக்கா பல்ல கடிச்சிட்டு அந்த பேரை கேட்கும் போதெல்லாம் அமைதியாக தான் இருக்கார் நம்ம மகேஷ். ஆனால் இனிமே அந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மகேஷ் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தருக்கு 2 பேரால் 2 பேர் இல்லைங்க 3 பேராக இந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் நான் பார்த்தோன்னாக்கா சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அன்பு அந்த ஒரு சமயத்தில் இது எல்லாமும் நம்ம மகேஷ் தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் இப்போ ஆனந்தியை பார்த்தோன்னா விட்டு கொடுத்துருவாரா, இல்லை அந்த இடத்துலையுமே பார்த்தோன்னாக்கா ஆனந்தி கூட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதல் தான் எனக்கு பெருசு, இந்த மாதிரி எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமை இருப்பாரானா அதுவுமே ஒரு கேள்விக்கு தான். ஏன்னா வேற ஆளந்தான் அவனை தண்டனையை கொடுத்து அவனை தூக்கி போட்டு ஜெயிலில் லாடம் கட்டி அதை பார்த்தோன்னாக்கா அவனை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் இது கூட
கூடவே இருந்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணி இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சு எங்களுக்குள்ள கல்யாணமும் வந்து பண்ணியாச்சு, இது எல்லாத்தையும் பண்ணது மகேஷ் தானா அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்ச அன்பு நம்ம மகேஷை வெட்டி போகிறதுக்குள்ள தயங்க மாட்டாங்க. ஏன்னா இது கூடவே இருந்து துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு செயலான ஆச்சு இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம ஆனந்தி எவ்வளோ தான் வந்து இந்த இடத்துல நம்ம நல்லவன் சொன்னாலே யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையும் மகேஷ் தான் பண்ணார் அப்படின்றது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்பணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட ஆதாரத்தோடு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த ரகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கி விட்டுட்டே இருக்காங்க. எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொத்த உண்மையும் வெளியே வரும். முக்கியமாக இந்த மித்ரா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம மித்ரா பண்ணுற எல்லா அட்டூழியமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அவங்க ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் கழி தின்னுட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மகேஷை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட பேர் ஆசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக தான் வந்து போக போகுது. முக்கியமாக ஒவ்வொரு டைமும் நாம் என்ன தான் வந்து இந்த இடத்துல நம்ம துரோகம் பண்ணாலையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் நல்லது பண்ணணும்னு ஒரு டைம் அவங்க மனசு மாறி இருந்தாலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். இந்த ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முட்டாள்தனமாக வந்து எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி இப்போ கருப்பை பறி கொடுத்துட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. என்ன தான் வந்து இந்த மகேஷும் வந்து நல்லவன் நீங்கள் எல்லோரும் நினைச்சாலையும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பேடு பர்சன் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா வந்து உருவாக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னா எல்லா பழியும் அனுபவிச்சு தான் ஆகணும், எல்லா தண்டனையுமே அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ அவர் வந்து பார்த்தோன்னா சிக்கிக்கிட்டாங்க. மற்றபடிக்கு மகேஷ் எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் காதலிச்சோம், ஆனால் இருந்தாலும் அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் மகேஷ் வந்து ஆசைப்பட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த மகேஷால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி கூட வாழவும் முடியல. அதுவும் இல்லாமல் இந்த மித்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிக்கி ஆனந்தியோட லைஃப்பை நம்ம அழிச்சு வச்சுருக்கோமே. அதுவும் இல்லாமல் ஆனந்தி லைஃப் போனால் கூட பரவாயில்ல, நாம் சரி செஞ்சுருக்கலாம். இப்போ அவளுக்கு கல்யாணமும் நாமளே பண்ணியாச்சு, அன்போட லைஃப்பும் சேர்த்து அழிச்சு இன்னொரு பக்கம் அன்பு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இந்த துளசி பாவம் மாமான்னு சொல்லி உருகிட்டு இருந்த அவளுக்கு இந்த மாதிரி தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க வச்சுட்டோமே. அதுவும் இல்லாமல் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கா. நம்ம மாமாவோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடக்கூடாது, நம்ம அவரு கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ பாடுபட்டாலையும் பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் வந்து நடந்துகிட்ருக்கு. போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லாமே வந்து முடிவுக்கு வரப்போகுது. நம்ம மகேஷ் வந்து ஆனந்தி கழுத்தில் தாலியை கட்ட தான் வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து பிறக்க தான் போகுது. ஏன்னா இப்போ இந்த குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறமும் உண்மை தெரியலைன்னா அதுதான் வந்து இக்கத்திலே ரொம்பவும் அசிங்கம் அவமானம். ஏன்னா இந்த குழந்தைக்கு இவன் அப்பா கிடையாதாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கிட்ட யாராவது ஒருத்தர் கேட்டாலையுமே அவருக்கு தூக்கு போட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ குழந்தைக்கு இவன் அப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் சூட்டிகிட்டு இருக்கானே, இது நல்லா இருக்கா அப்படின்றது எல்லா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக தான் வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகேஷ் வந்து இப்போ ஆனந்தியை கல்யாணம் பண்ணி நான் சரியாக தப்பாக அந்த உண்மை கூடி சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.